வீட்டில் ஒரு உயிர் கூட தப்பிக்க கூடாது என்ற நோக்கில் வீட்டில் ஆதரவின்றி தனியே வசித்து வந்த பெண்ணையும் பச்சிலம் குழந்தையையும் 11 வயது சிறுவனையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கால்நடைகளையும் கொன்றுவிட்டு சென்றது யார்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த சேர்ந்தநாடு பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி. இவருக்கும் முருகவேல் என்பவருக்கும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஒத்துப்போகாததால் வளர்மதி முருகவேலை விட்டு பிரிந்து செல்வம் என்பவரோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தார். பின்னர் குப்புசாமி என்பவரோடு தகாத உறவில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வளர்மதி பிழைப்புக்காக தனது மகன் தமிழரசனோடு சென்னைக்கு சென்றார். சென்னையில் வளர்மதிக்கு முதல் மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்த கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் இணைந்து நரிமேடு பகுதியில் ஒதுக்குப்புறத்தில் ஒரு மனையை வாங்கி சின்னதாக வீடு கட்டி வாழ்ந்து வந்துள்ளனர். மேலும் பிழைப்பிற்காக டாடா ஏஸ் வாகனம் மூலமாக வீதி வீதியாக சென்று காய்கறி விற்று வந்தார். இந்த நிலையில்தான் மணிகண்டன் திடீரென சாலை விபத்தில் உயிரிழந்தார். கணவனின் மறைவிற்கு பிறகு கைக்குழந்தை மற்றும் மகனோடு தனியாக வாழ்ந்து வந்த வளர்மதி ஆள் வைத்து டாடா ஏஸ் வாகனத்தை இயக்கி காய்கறி விற்று வந்தார். மேலும் கறவை மாடு மூலமாக பால் கறந்து தமிழரசன் வீடு வீடாக சென்று பால் ஊற்றி அதன் மூலம் வருவாய் ஈட்டி வந்தார். கணவர் இறந்த துக்கம் ஒருபுறம் இருந்தாலும் வறுமைக்காகவும் தனக்காகவும் சிலரோடு தகாத உறவில் வளர்மதி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கமாக வீட்டிற்கு பால் ஊற்ற வரும் தமிழரசன் 2-3 நாட்களாக வராததால் சந்தேகித்த சிலர் அவருடைய வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது கடும் துர்நாற்றம் வீசியதால் கதவை திறந்து உள்ளே சென்ற அக்கம் பக்கத்தினர் வளர்மதி, தமிழரசன் மற்றும் 8 மாத கைக்குழந்தை கேசவன் ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்டு உறைந்து போன இரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் மூவரின் உடல்களிலும் மிளகாய் பொடி தூவப்பட்டு கிடந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மூவரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி பகலவன் வளர்மதியின் செல்போனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்காக 7 ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கள்ளக்குறிச்சி எஸ்பி டைரக்டாக சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் மணிகண்டனின் சொத்திற்கு வளர்மதி பங்கு கேட்டு வந்துடுவாரோ என்ற அச்சத்தில் அவருடைய முதல் மனைவியான பானுமதி கூலிப்படையை ஏவி வளர்மதியை கொன்றிருக்கலாமோ என்ற கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. மேலும் வளர்மதி நியமித்த ஆக்டிங் டிரைவர் கடந்த சில நாட்களாக ஆப்சென்ட் ஆன நிலையில் பணத்திற்காக அவர் இந்த கொலையை செய்திருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு லீடாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எலிமினேட் பண்ணிகிட்ருக்கோம். எலிமினேட் பண்ணி வரும்போது டெஃபினட்டாக அது கிராக் ஆகும். கூடிய விரைவில் அதில் ஒரு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்காது. வளர்மதியின் தங்கை வனிதா தன் கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வளர்மதியின் வீட்டில் 1 வாரம் தங்கி இருந்துள்ளார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததால் கணவர் ரஜினிகுமார் வளர்மதியை திட்டமிட்டு தீர்த்து கட்டினாரா என்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.